Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 Math, Chapter 6 Trigonometry, Exercise 6.2ல question number 3. To a man standing outside his house, the angle of elevation of the top and bottom of window are 60 and 45 degree respectively. If the height of the man is 180 centimeter. நமக்கு என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க இங்க? ஒரு பர்சன் வீட்டுக்கு வெளியே இருந்து ஜன்னலை பார்க்குறப்ப அதனோட டாப் அண்டு பாட்டமோட ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா ஐ கான்டாக்டுக்கு மேலே இருக்கிற ஆங்கிளா? இப்போ இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. தென் விண்டோவோட டாப் போர்ஷன் பார்க்குறப்ப இது வந்து 60 டிகிரி. அதாவது ஓவரால் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. பர்சனோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 180 சென்டிமீட்டர். இந்த ஹைட் வந்து நமக்கு 180 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹவுஸ் அண்ட் பர்சன். அப்போ இந்த டிஸ்டன்ஸா 5 மீட்டர் அவே. வாட் இஸ் ஹைட் ஆஃப் தி விண்டோ? நமக்கு விண்டோவோட ஹைட் அப்படிங்கிறப்ப இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இப்போ ரஃபாக டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ண அப்படின்னா இது மாதிரி கிடைக்குமா? சேம் செட்டப் நமக்கு பாட்டமில் ட்ரா பண்ணிக்கலாம். பர்சனோட ஹைட் அப்படிங்கிறப்ப சேம் ஹைட்டு தான் இங்கேயும் இருக்கும். தென் விண்டோவோட டாப் அண்ட் பாட்டம் நம்ம பார்க்குறப்ப 45 டிகிரி அண்ட் 60 டிகிரி ஆங்கிள் கிரியேட் ஆகுதா? இப்போ ஆக்சுவல் டயக்ராம் இது மாதிரி இருக்கும். நமக்கு பர்சனோட ஹைட் கொடுத்துருக்காங்க 180 சென்டிமீட்டர். அதே மாதிரி பர்சனுக்கும் வீட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5 மீட்டரா? இப்போ பர்சன் ஹைட் என்னன்னா அதே ஹைட்டு தான் நமக்கு இங்கேயும் இருக்கும் 180 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு எப்பயும் போல் கொடுத்துருக்கிற வேல்யூஸ்க்கு ஏபிசிடின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏ, பி, சி, டி, இ அண்ட் எஃப். இப்போ பர்சன் விண்டோவோட பாட்டம் பார்க்குறப்ப நமக்கு எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி. அதே மாதிரி விண்டோவோட டாப்பை பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி இருக்குது. இப்போ நமக்கு பாட்டம் பார்ட் நீடே கிடையாது. ஸோ நமக்கு டாப்பை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். இப்போ இங்கே 5 அப்படிங்கிறப்ப சேம் 5 தான் இங்கேயும் இருக்குமா? ஓகே. நமக்கு அட்ஜசன்ட் கொடுத்துட்டாங்க, ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். அப்போ அட்ஜசன்ட் ஆப்போசிட் அப்படின்னாவே நமக்கு tan கான்செப்டா? ஸோ tan theta is equal to opposite divided by adjacent. இப்போ ட்ரையாங்கிள் ADE எடுத்துக்கலாம். இப்போ tan 45 degree is equal to DE divided by AD. அப்போ tan 45 டிகிரி அப்படின்னா நமக்கு 1ஆ? ஸோ 1 is equal to DE divided by ADயோட வேல்யூ 5. அப்போ DE வேல்யூ நமக்கு 5 வருமா? ஸோ DE is equal to 5. இப்போ 5 அப்படிங்கிறப்ப ஆக்சுவலாக 5 மீட்டர் தான் நமக்கு கணக்கு. அப்போ இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு 5. இப்போ ட்ரையாங்கிள் ADF எடுத்துக்கலாம். ADF அப்படிங்கிறப்ப நமக்கு tan 60 டிகிரி is equal to DF divided by AD. அப்போ tan 60 அப்படின்னா நமக்கு அதனோட வேல்யூ என்னது? √3. ஸோ √3 is equal to DF divided by ADயோட வேல்யூ 5. அப்போ DF அப்படிங்கிறப்ப 5 √3. நமக்கு ஓவரால் FDயோட வேல்யூ 5 √3 வேணும். ஆக்சுவலாக நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ FE தான் நமக்கு தேவையான வேல்யூவா? அப்போ என்ன கான்செப்ட் இங்கே? FE is equal to ஓவரால் ஹைட்டில் இருந்து நமக்கு இதை மைனஸ் பண்ணலாமா?
DF minus DE. DF ஓட வேல்யூ என்னது? 5√3 minus 5. இதுதான் நமக்கு தேவையான ஹைட். அப்போ h is equal to 5√3 minus 5. இப்போ 5 காமனாக இருக்கு, வெளியே எடுத்துடலாம். Then √3 minus 1. √3 ஓட வேல்யூ நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நமக்கு டிஃபால்ட் வேல்யூ தான் இது 1.732. இப்போ ரீப்ளேஸ் பண்ணிடலாம். 1.732 minus 1. இப்போ 5 times of 0.732 நமக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப 3.66 கிடைக்குது. இப்போ 3.66 தான் நமக்கு தேவையான ஹைட். யூனிட் வந்து மீட்டர். அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்டிங்க? Height of the window is equal to 3.66 meter. Thank you.